அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வணக்கம் யா சாமி. வணக்கம் யா. அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெள்ளோட்டுத்துறையில் நிற்கிறோம். அதாவது வெள்ளோட்டுத்துறையில இப்ப கிரிக்கெட்ல நடந்த பெரிய சம்பவம் வந்து என்னோட 30 அடியில ஒரு பேரி அளவிலான பெரிய செலவில் எடுக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டம் உண்டு. அந்த இவையே தான் அந்த பட்டத்தை நடுவில் நிற்கிற அந்த அண்ணா தான் பட்டத்தின் ஓனர். அவர் தான் கஷ்டப்பட்டு கட்டி வளத்தை மேய்த்தி திருப்பி செகண்ட் டைம் ஏத்துறதுக்கு ரெடி ஆகி வச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் நாங்க அந்த கஷ்டப்பட்டதுல வந்து எல்லாரையும் அதில் கூப்பிட்டு நாங்க இந்த காணொலியில உங்களுக்கு காட்டுறோம். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர்? எங்களோட பேர் ஆகாஷ். அதுல எத்தனை பேர் நான் சேர்ந்து இந்த பட்டம் கட்டினீங்க? எவ்வளவு நாள் சென்று இந்த பட்டம் கட்டுறதுக்கு? 20-30 பேர். இதுல கொஞ்சம் பேர் நிக்கிறீங்க, பரவாயில்ல. போட்டாங்க. அது சரி. இந்த பட்டம் கட்டுறதுக்குன்னா உங்களுக்கு சரியா எவ்வளவு நாள் எடுத்து எவ்வளவு செலவழிச்சீங்க இந்த பட்டத்துக்கு? எங்களுக்கு ஒரு 2 கிழமை முடிஞ்சது கட்ட. 2 கிழமை? ஒரு கிழமை காணும் நாங்கள் ஆடி பாடி மேல கட்டினீங்களா? ஓகே. எவ்வளவு செலவழிச்சீங்க உங்களோட நேரங்கள்? போன வச்சா 100 நடந்தாலும் இப்ப இந்த ஒரு 1 லட்சம் முடிஞ்சது. 1 லட்சம்? 1 லட்சம் 30 அடி. 30 அடி மற்றது 29 அகலம். இதென்ன எத்தனை பேர் சேர்ந்து ஏத்துனீங்க? ஏத்தேக்க எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க? அதுல பத்தி கொஞ்சம் எல்லாம் விழுந்தொழும்பி காயங்கள் மயிரில் தப்பி இவருக்கு வாயில காயம், சொண்டு உடைஞ்சது, பறந்து விழுந்தார். 100 பேர் அன்னைக்கு நின்றது ஒரு 70-50 பேர் தான் நின்றது. முறைப்படி ஒரு 100 பேர். ஏத்தின சரி ஐபோன்ல முடிச்ச நம்பர் பிடிக்கிறோம் பாரு. நாங்கள் வெள்ளையில ஒன்று ஏத்தினது. வெள்ளையில ஏத்தி இங்க ஒன்று காட்டினது. ஏத்துற பிளான் இருக்கா உங்களுக்கு? அடிச்சா நாளைக்கு கொண்டு போவோம் வெள்ளைக்கு. நாளை திரும்பி சந்தர்ப்பம் இருந்தா ஏத்துவீங்க? அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா ஏத்துவீங்க? சந்தர்ப்பம் கிடைச்சா விளையாடி தொடுத்து விடுற பிளான். என்ன நான் நினைக்கிறேன், நீங்க இதுவரையும் கட்டின விட்டதுலயே தான் பெருசா இருக்கு. இதை விட பெருசெல்லாம் கட்டிருக்கிறாங்க. படியம் குறைவால கொஞ்சம் சின்ன கட்டினாங்க. மற்ற அந்த டிவிக்கு என்ன பட்டம் கட்டது நீங்களா கேள்விப்பட்ட உண்மை கதையோ? அது எங்க சின்ன படி எல்லாம் கட்டணும் பக்கத்தா. சரிண்ணா, முக்கியமான விஷயம் உண்டு. அந்த பட்டம் கட்டுறதுல ஏற்பட்ட சின்ன சின்ன பொறாமையால கூட பட்டங்கள்ல டேமேஜ் அப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க. இந்த முறை அந்த வேலை செஞ்சிருக்காங்க. யாருன்னு தெரியாது. அது என்ன ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவனே முன்னேற விடாம அது இந்த முறை அந்த வேலை செஞ்சிருக்காங்க. அப்படி உங்களை பட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? 2004ல இருந்து வாங்குறோம். அதுதான் ரைட். அதான் அந்த பட்டத்துல விழுந்த டேமேஜ் காரணம். அதெல்லாம் அவ்வளவு மெரிச்சது. நீங்க வேண நூல்கள், அதோட அளவு, அதோட விலை, அதெல்லாம் தெளிவா இருக்கும். விளக்கம் கொடுக்கணும் எல்லாரும். எங்களுக்கு இந்த முச்சல் நூலுக்கு மட்டுமே 40 கோட்டு நூல் முடியும். ஒரு கோட்டு 350 ரூபா. அதுல 15,000 கிட்ட வந்துட்டு. அதான் அதை பாருங்க. நேத்திர நூல் இருக்கு, அது ஒன்று 9,500 ரூபா 14 மீதி. அது இந்த ஒரு 5 கோட்டு போனாலும் அதோட பழைய ஓட்டுக்கு வந்தது 3 கோட்டு. அதுவும் சேர்த்து போட்டு தான் அதுல சில உறைஞ்சிடும். வளமையாது உங்களுக்கு புதுசா கட்டுறா 1.5 பாலா இருக்கு. பாலா அது 35 பட்டு போடுறோம் நாங்கள். 35 பட்டு. அது ஒரு எப்படியும் ஒரு 40-45 கிலோ நிற்கும். 45 கிலோ பட்டது வால் மட்டும். 45 கிலோ பாலாக்கு மட்டும் ஒரு 15,000 பார்க்கலாம். மூங்கில் அதை விட செலவுகள் இருக்குது. மூங்கில் செலவு உங்களுக்கு கிடைக்கிறபடியா அந்த செலவு தெரியல. அதுக்கு கொளுத்தினுக்கு 7,500 ரூபா முடிஞ்சது எங்களுக்கு. அதோட தைக்கிற காசு 3000. என்ன சொன்னா அந்த வெளியில இருந்து பாக்குறாங்களுக்கு ஓகே ஒரு பட்டம் ஏறுது அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பிடும். அதுக்குள்ளுக்கு இருக்கிற கஷ்டங்களும் அதுக்கு செலவுகளும் தெரியாது. தெரியப்படுத்தணும் எல்லாருக்கும். எல்லாரும் அதை விளங்கிக் கொள்ளும். ஒரு பட்டத்தை கட்டி அதை 10 குறைக்க எரிச்சு வர விட்டுருக்காங்க அந்த பட்டத்தை. இப்படியான கலைவேலையில செய்யாதீங்க ஒருத்தன், தயவு செய்து. பாருங்க, இதுலயும் கொஞ்சம் பட்டங்கள் ஏத்திருக்கணும். இதை எல்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஒரு பட்டங்கள் அடி கொண்டு வச்சிருக்கணும். வேட்ட நீங்கள் உங்களுக்கு என்ன வட்டம் பண்ணணும்னாலும் ஆர்டர் வேண்டி கண்டி கொடுக்கணும். ஆர்டருக்கு செய்யணும். நீங்கள் ஆர்டருக்கெல்லாம் அவ்வளோத்துக்கு செய்ய மாட்டேன். சும்மா செல்புக்கு சொல்லி காட்டும். உங்களுக்கு யாருக்கும் அவசரமா பட்டங்கள் வேணும். இப்ப ஸ்ரீலங்கால இருந்து நீங்க
எல்லா மாவட்டத்திலும் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படியே நாங்கள் பட்டம் உணவே இந்த தொடர்புகளுக்கு நாங்கள் போடுவோம். அவைக்கு தொடர்பு கொண்டு பட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த கயிறு பயன்படுத்த இந்த பட்டம் ஏற்றிருக்கிறேன். ஆனா வீடியோக்கள் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அது கையில ஓகே ஒரு பட்டத்தின் பெருப்பத்துக்கு வீடியோ தெரியாது. ஆனா அந்த கயிறு பெருப்பத்தை பெறணும். கையில வச்சு இந்த கயிறு உங்களுக்கு காட்டிக்கிறேன். இந்த கயிறுக்கு மட்டுமே எவ்வளவு நான் முடிஞ்சது மொத்தம் கயிறுக்கு மட்டுமே 50,000 முடிஞ்சிருக்கு. உண்மை கதை என்ன சொன்னா இவ்வளவு கயிறு எடுக்கிறது கட்டாயம் 50,000 வேணும். என்ன சொன்னா உங்களுக்கு வீடு வழி இந்த கயிறு நீங்க பாவச்சிருப்பீங்களே எந்த இருக்கு உங்களுக்கு பெரிய தெரியும். அதுவும் பெரிய மேல வச்சிருக்கிறதுக்கு காரணம் கீழே வச்சா கயிறுக்கு சேஃப்டி இல்லையாண்டு அப்படி நிலைமையில பட்டத்துக்கும் சேஃப்டி இல்ல பட்டமும் கொளுத்திக்கிறாங்க கயிறுக்கும் சேஃப்டி இல்லை அப்படி ஒரு நிலைமையில இந்த பட்டம் ஏத்திருக்கணும். கடுமையா கஷ்டப்பட்டதுக்கு வைக்கி சரியான இது ஒன்று கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் ஏத்தி காட்டிட்டோம். நாளைக்கு காத்தா நாளைக்கு ஏற்றுவோம். அதுதான் எங்களோட கொள்கை. இப்ப சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.